ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேலக்கொடும்பு முருகன் கோயில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். இது நல்லா ஃபேமஸான கோயில். இந்த கோயில் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர்லேருந்து பெருமாள் கோயில், தோலூர், விளத்தூர் எல்லாருமே நடந்தே அங்கேருந்து வராங்க. அதே மாதிரி வெளியூரில் இருந்தெல்லாம் ஆள் நிறையா வருவாங்க. அவ்வளோ ஃபேமஸான கோயில். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் நம்ம வச்சுருந்தோம்னா, இந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பை வாங்கி நம்ம நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க எல்லாருமே. அது ஒரு ஐதீகம். இப்போ கால் வலி, கை வலி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கம்பை வாங்கி நம்ம நீந்துக்கிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு கால் வலி, கை வலி எல்லாமே போயிடுன்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான கோயில். எல்லாருமே இந்த கோயிலுக்கு வருவாங்க. அது எப்படியே அந்த கம்பு தான்ப்பா அதிகமாக இங்கே சேல் ஆகும். இது என்ன கம்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விறகு இருக்கும்ல, அந்த விறகு கம்பு தான் ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. இது நல்லா இங்கே சேல் ஆகும். அதே மாதிரி நம்மளும் போயிட்டு ஒரு கம்பு 2 கம்பை வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயாச்சுங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். இதை விட நைட்டு பார்த்திங்கன்னா அதை விட கூட்டமாக இருக்கும். ஏன்னா பகலில் விட எல்லாருமே நைட்டு தான் இங்கே வருவாங்க. நம்ம ஏன்னா நம்ம ஊரில் வேறு தேரோட்டம் இருக்குது. அதனால் நம்ம சரி சாமி மட்டும் நம்ம கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 மணிக்கு கிளம்பி வந்திருக்கோம். அதோட 2 கம்பு வாங்கினோமா, சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் நின்று நல்லா நேர்ந்துக்கிட்டு கம்பை தூக்கி இதில் போட்டுறணும். எவ்வளோ கம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. இதோட பார்த்திங்கன்னா இந்த கம்பை எடுத்துகிட்டு போயிட்டு சேல் வேறு பண்ணுறாங்க குட்டி பசங்க எல்லாருமே. நல்லா சாமி கும்பிட்டு ஆனால் சாமி உள்ளே கும்பிடவே முடியலங்க. சரியான கூட்டமாக இருந்துச்சு. துணி கூட நான் வாங்க முடியலை. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம். இதை விட நம்ம நைட்டு வந்தோம்னா இதை விட பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம தீவாரினா கூட நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சைடில் போயிட்டு அந்த சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போயிட்டு சாமியை பார்த்தோம். அதோட அப்படியே தீவாரின குட்டி சாமியை அப்படியே கொஞ்சம் துணியை வாங்கிக்கிட்டு சாமியும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அதோட பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இதை விட பார்த்திங்கன்னா நைட் டைம் பால்குடம் இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ அன்னதானம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் நைட் நல்லாயிருக்கும். ராட்டனம் அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க. நைட்டு வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நைட்டு 10 மணி 11 மணி வரை எல்லாருமே கோயிலில் தான் இருப்பாங்க. சரிங்கிட்டு நம்மளும் அப்படியே சாமி கும்பிட்டு வெளியில் கோயிலுக்கு வந்தால் சும்மா போகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்நாக்ஸு அப்படி எல்லாம் வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சது ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.